இனிப்பு பூர்ண கொழக்கட்டை எப்படி செய்யறதுன்னு வாங்க இந்த வீடியோவில் பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் பொரிகல்ல எடுத்துக்கணும். அப்புறம் நாட்டு சக்கரை, ஏலக்காய் ஒன்று போட்டு அரைச்சிடணும். அரைச்சி எடுத்த பிறகு இனிப்பு கொஞ்சம் கம்மியாக இருந்துச்சு, அதனால நாட்டு சக்கரை கொஞ்சம் ஆட் பண்ணிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கிட்டோம். தண்ணி விட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கணும். அப்புறம் கொஞ்சமாக நெய் ஆட் பண்ணணும். அதையும் நல்லா மிக்ஸ் பண்ணிட்டு தனியாக எடுத்து வச்சாச்சு. அப்புறம் கொழக்கட்டை மாவு எடுத்துக்கிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணணும். நல்லா ஹாட் வாட்டர் ஊற்றி மிக்ஸ் பண்ணணும். அப்போ தான் கொழக்கட்டை சாஃப்டாக வரும். சூடாக இருக்குன்றதுனால நம்ம ஒரு கரண்டி யூஸ் பண்ணிக்கலாம். கொஞ்சம் கொஞ்சமாக வாட்டர் விட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிட்டு கொழக்கட்டை நல்லா பிடிக்கிற பதத்துக்கு வந்துருச்சான்னு பார்க்கணும். அப்புறம் கொழக்கட்டை அச்சு எடுத்துக்கிட்டு மாவு பூர்ணம் எல்லாத்தையும் எடுத்து வச்சுக்கணும். மாவுக்குள்ள பூர்ணம் வைக்க இந்த மாதிரி குட்டி குட்டியாக பிசைஞ்சு வச்சுக்கணும். அப்புறம் இந்த கொழக்கட்டை அச்சை எடுத்துக்கிட்டு மாவை நல்லா உருட்டி இந்த மாதிரி ஒரு பக்கம் வச்சு நல்லா ப்ரெஸ் பண்ணணும். அப்புறம் ஆப்போசிட் சைடும் அதே மாதிரியே ப்ரெஸ் பண்ணணும். மாவு அளவாகவே எடுத்துக்கணும். அப்போதான் தின் லேயராக நமக்கு நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். அப்புறம் பண்ணி வச்சுக்கிற பூர்ணத்தை எடுத்து சென்டரில் வச்சுட்டு ஒரு தடவை நல்லா ப்ரெஸ் பண்ணி மூடி எடுத்துட்டா அந்த ஷேப் வந்துடும். இந்த மாதிரி ஒரு 10 இது நல்லா செஞ்சு எடுத்துக்கலாம். மாவு இப்போ நிறைய வச்சிங்கன்னா அது டேஸ்ட் கொடுக்காது. அளவா எடுத்து வச்சாதான் அது மெல்லிசா கொஞ்சம் டேஸ்ட்டாக இருக்கும். அப்புறம் இட்லி பாத்திரத்தில் தண்ணி ஊற்றி வச்சுட்டு கொதிக்கவும் இது எல்லாத்தையும் எடுத்து வச்சிடலாம். எடுத்து வச்சுட்டு க்ளோஸ் பண்ணிடணும். ஒரு 10 மினிட்ஸ் நல்லா வேகணும். அப்புறம் ஒரு 10 மினிட்ஸ் கழிச்சு எடுத்துடலாம். நல்லா சுட சுட ஆவி பறக்க இனிப்பு பூர்ண கொழக்கட்டை ரெடி ஆயிடுச்சு. எங்கள் அம்மா கேட்டதும் ஒரு 30 மினிட்ஸில் ரெடி பண்ணி கொடுத்துட்டாங்க. ரொம்ப நல்லாவே தின் லேயராக சாஃப்டாக ஸ்வீட்டாக இருந்துச்சு. எங்கள் அம்மா நாட்டு சக்கரை யூஸ் பண்ணாங்க. ஒருத்தர் வெல்லம் கருப்பட்டின்னு யூஸ் பண்ணுவாங்க. பிக்கவே அவ்வளோ சாஃப்டாக இருந்துச்சு. அம்மா பண்ண கொழக்கட்டையை சாப்பிட்டாச்சு. நீங்களும் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். டாடா.